30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. இயக்குனர் கே பாக்யராஜ் மறைவு பெரும் அதிர்ச்சியை அளிக்கிறது. 1980களின் திரைக்கதை மன்னன் என்று திரை உலகினரால் போற்றப்படும் கே பாக்யராஜ் 1951ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் தேதி கோவையில் பிறந்தவர். இவரது தந்தை பெயர் கிருஷ்ணசாமி நாயுடு, தாயார் அமராவதி அம்மாள். 1978ஆம் ஆண்டு 16 வயதினிலே படத்தை இயக்குனர் பாரதி ராஜா இயக்கிய போது அதில் உதவியாளராக சேர்ந்த பாக்யராஜ் பாரதி ராஜாவின் 2வது படமான கிழக்கே போகும் ரயில் படத்தில் கவுண்டமணியின் ஒரே ஒரு காட்சியில் தோன்றி நடித்தார். பாரதி ராஜாவின் 3வது படமான சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் 2 காட்சிகளில் நடித்தவர். அப்படத்திற்கு வசனமும் எழுதினார். தனது 4வது படமான புதிய வார்ப்புகள் படத்தில் பாக்யராஜை கதாநாயகனாக அறிமுகம் செய்தார் பாரதி ராஜா. கதாநாயகனாக வெற்றி பெற்ற பின்னர் சுதாகர், சுமதி நடித்த சுவர் இல்லாத சித்திரங்கள் படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான பாக்யராஜ் அதில் ஒரு குணச்சித்திர பாத்திரத்திலும் நடித்திருந்தார். ராஜேஷ் அறிமுகமான கன்னி பருவத்திலே படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதி அப்படத்தில் வில்லன் வேடத்திலும் நடித்த இவர் ஒரு கை ஓசை என்கிற படத்தின் மூலம் தயாரிப்பாளராகவும் உயர்ந்தார். இவரே இயக்கிய இந்த திரைப்படத்தில் ஊமையாக நடித்து தன் நடிப்பு திறமையை வெளிப்படுத்தினார். அடுத்து இவர் இயக்கிய மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா படங்கள் மாபெரும் வெற்றி படங்களாக அமைந்தன. விடியும் வரை காத்திரு, அந்த 7 நாட்கள், தூரல் நின்னு போச்சு, டார்லிங் டார்லிங், முந்தானை முடிச்சு என இவரது படங்கள் அனைத்தும் வெற்றி படங்களாக அமைந்தன. இது நம்ம ஆளு படத்தின் மூலம் இசையமைப்பாளராகவும் புது அவதாரம் எடுத்த இவர் அதைத் தொடர்ந்து பல படங்களுக்கு இசையமைத்தார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு தனது குருநாதர் பாரதி ராஜாவுடன் இணைந்து இவர் பணியாற்றிய படம் ஒரு கைதியின் டைரி. கமல்ஹாசன் இரட்டை வேடத்தில் நடித்த அந்த படம் மிகச்சிறந்த வெற்றி படமாக அமைந்தது. ஒரு கைதியின் டைரி திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பில் அமிதாப் பச்சன் கதாநாயகனாக நடிக்க அப்படத்தை இயக்குகின்ற பொறுப்பை பாக்யராஜ் ஏற்றார். ஆக்ரி ராஸ்தா என்ற பெயரில் வெளியான அந்த படம்தான் பாக்யராஜ் இயக்கிய முதல் ஹிந்தி படம். பாக்யராஜின் எண்ணற்ற வெற்றி படங்கள் ஹிந்தி மொழியில் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. ஹிந்தி மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம், ஒரியா என்று பல மொழிகளில் இவரது கதைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. திரைப்படத்துறையோடு எழுத்துலகிலும் தன் முத்திரையை பதித்த இவர் புதிய வார்ப்புகள் படத்தின் சிறந்த வசனத்திற்காகவும் தாய்க்குளமே தாய்க்குளமே படத்தின் சிறந்த திரைக்கதைக்காகவும் தமிழக அரசின் விருது பெற்ற இவர் ஒரு கை ஓசை படத்தில் சிறந்த நடிப்பிற்காக தமிழக அரசின் விருதினை பெற்றார். பிலிம்பேர் மற்றும் சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகளை பலமுறை பெற்றுள்ள கலைஞர் இவர். தமிழ் திரையின் கதாநாயகர்கள் ஆக்ரோஷமாக நடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அடுத்த வீட்டு வாலிபன் போன்ற தோற்றத்தில் தனது இயல்பான நடிப்பால் நம்மை எல்லாம் கவர்ந்தவர் இவர். மறைந்த தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து பாதியில் நின்று போன திரைப்படமான அண்ணா நீ என் தெய்வம் திரைப்படத்தில் எம்ஜிஆர் நடித்திருந்த காட்சிகளை வைத்துக்கொண்டு அதற்கு புதிய திரைக்கதை எழுதி அவசர போலீஸ் 100 என்ற பெயரில் அந்த படத்தை வெளியிட்டது பாக்யராஜின் தனித்திறமை. இவர் உதவி இயக்குனராக இருந்த போது இவருக்கு உதவியவர் பிரவீணா என்ற நடிகை. அப்போது முதலே இவர்கள் இருவருக்கும் இடையே காதல் இருந்தது. கதாசிரியராக அறிமுகமாகி இயக்குனராக உயர்ந்து வெற்றிகரமான கதாநாயகன் என்ற இடத்தை பிடித்த பிறகு 1981ஆம் ஆண்டில் பிரவீணாவை மணந்து காதலுக்கு ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி தந்தவர் இவர். மஞ்சள் காமாலை நோய் காரணமாக 1983ஆம் ஆண்டில் மறைந்தார். 2வது திருமணம் செய்து கொள்ளும்படி தொடர்ந்து நண்பர்கள் வற்புறுத்தியதை தட்ட முடியாமல் 2வது திருமணத்திற்கு சம்மதித்த பாக்யராஜ் அப்போது முன்னணி நாயகிகளில் ஒருவராக இருந்தவரும் இவரோடு டார்லிங் டார்லிங் திரைப்படத்தில் நாயகியாக நடித்தவருமான பூர்ணிமா ஜெயராமை மணந்தார். இவர்களுக்கு சரண்யா என்ற மகளும் சாந்தனு என்ற மகனும் உள்ளனர். தனது மகள் சரண்யாவை பாரிஜாதம் என்ற திரைப்படத்தில் தன் இயக்கத்திலேயே கதாநாயகியாக இவர் அறிமுகம் செய்தார். சரண்யா பாரிஜாதம் படத்திற்கு பிறகு நடிக்கவில்லை. சாந்தனு சக்கரக்கட்டி படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாகி தொடர்ந்து நடித்து வருகிறார். திரையுலக நியதிக்கேற்ப கதாநாயகன் என்ற நிலையிலிருந்து ஒரு காலகட்டத்தில் குணச்சித்திர வேடங்களுக்கு மாறிய இவர் உனக்கும் எனக்கும், சம்திங் சம்திங், உத்தம புத்திரன், வாகை சூடவா என எண்ணற்ற படங்களில் நடித்துள்ளார். சாதாரண உதவி இயக்குனராக வாழ்க்கையை துவங்கி தமிழ் திரையின் சாதனையாளர்கள் பட்டியலில் இடம் பிடித்திருக்கும் ஒரு அற்புதமான கலைஞர். Sarvana Elite Golden Diamonds, the ultimate destination for exclusive designs.